ஏன்னா நீங்க ஒரு மேனுஃபேக்சரர் எந்த அளவுக்கு உங்ககிட்ட டிஸ்கவுண்ட் இருக்கும், எவ்வளவு விலை கம்மியா இருக்கும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? சொல்லி பிசினஸ் பண்ணக்கூடியவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் நினைச்சு வேர்ந்திருக்கேன். காசு கொடுத்தா வாங்க முடியாத பொருட்கள் எதுவுமே இல்லைங்க. ஆனால் இன்னைக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினல் தேக்குனால செய்யப்பட்ட நல்ல ஃபர்னிச்சர்கள் எங்கே கிடைக்கும் அப்படின்னாக்கா எங்களோட ஓன் ஃபேக்ட்ரியில் தான்றதை இதை நான் ஒரு பெருமையாக பேசிக்கிறேங்க. தாட்டியானவங்க உட்கார்றதுக்கு ஒரே ஒரு சேர் மட்டும் கேட்குறீங்கல்ல, அந்த ஒரு சேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரேட்டுன்றதே நாங்கள் வைக்கலைங்க. புதுசாக ஒரு கார்டன் சேர்ன்னு போடுறோம். கார்டன் சேர்னா என்னன்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. புதுக்கோட்டை, மாயவரம், இது மயிலாடுதுறை இந்த மாதிரி பகுதியில் கலைநயமாக உள்ள ஆட்களை கொண்டுட்டு வந்து இந்த மாதிரி சோஃபாவை படைக்கும் கொடுத்துருவோம். ஒரு விஷயம், இது செஞ்சாங்களா செதுக்குனாங்களா என்னன்னா இது இவ்வளோ டிசைன் பண்ணுறதுக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் வீட்டு கஸ்டமர்ஸ் நிறைய பேர் கேட்கறதுனால நாங்கள் இல்லைன்னு மறுக்கிறது இல்லை. அதனால என்ன செஞ்சிட்டோம், வீட்டு கஸ்டமர்ஸும் நிறைய இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் உண்மையாலுமே ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும் இந்த இடத்துல, உங்களோட குவாலிட்டி எல்லாமே வேற லெவலில் இருக்குது. ஆனால் இதில் என்ன மாதிரி நீங்கள் கேட்குறீங்களோ ஒவ்வொரு டிசைன்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டிசைன்ஸ் கேட்டுருக்குறாங்க, இது ஒரு டிசைன்ஸு, இது ஒரு டிசைன்ஸு. இதெல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்குது. கை வச்சு பார்த்தாலே அந்த அளவுக்கு குவாலிட்டி தெரியும். வந்து பாலிஷ் பண்ணலன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு என்ன ஆச்சரியப்படுவீங்க? ஓ, இது பாலிஷே பண்ணலையா? தனுஷ் ஸ்டைல் தானே இது வில்லு. சரியாது, இது உத்ராஜம். ஆனா உண்மையாலுமே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு இந்த மாடல். எஸ்டி கொரியர் ஆட் ஸ்டைல்ல நடக்காது முடியாதுன்னு எதுவுமே இல்லை. என்ன கேட்டாலும் நடக்கும் கண்டிப்பா. அதாவது விஞ்ஞானம் வளராத காலத்திலேயே மரத்துல அவ்வளவு டெக்னாலஜி. உங்க தாத்தா இருக்காரு இல்லைங்களா, அவரோட போட்டோவை மட்டும் கொடுங்க. இல்ல சார் மன்னிச்சுக்கோங்க, இல்ல அவர் போயிட்டாரு. இல்லைன்னா என்ன, போட்டோ இருந்துச்சுன்னா கொடுங்க. அந்த போட்டோவை அப்படியே தொத்ரூபமா உருவம் மாறாம கிளியரா எடுத்து அப்படியே கட்டல்ல பதிச்சு கொடுக்குறேன். அடுத்தது நம்ம பார்க்க போறது என்ன கட்டல் அப்படின்னாக்கா ரேஷன் கார்டு கட்டல். ரேஷன் கார்டு கட்டலாம். ஆமா, வச்சிருக்கிற சீர்வரிசை பொருட்கள். அந்த சீர்வரிசை பொருட்கள்ல மனுஷரை பார்த்து பிரமிக்கிற மாதிரி இருக்கிறதுனாக்கா இந்த மாதிரி கட்டல். இந்த மாதிரி கட்டல் ஃபுல் அண்ட் ஃபுல் பலகையிலேயே கொடுக்குறோம். என்னங்க கஸ்டமைஸ் கேட்குறீங்களா, பொண்ணு மாப்பிள்ளையோட இன்ஷியல் வேணுமா, அப்பா அம்மாவோட இன்ஷியல் வேணுமா, இல்லை இந்த இடத்தாண்ட பறவை வேணுமா, என்ன வேணாலும் கேளுங்க. நீங்கள் உலகத்தில் எங்கே வேணாலும் கட்டில் வாங்குங்க. மோகன்ராஜ் கடையில் தான் வாங்கணும், இங்கே தான் வாங்கணும், அங்கே தான் வாங்கணும் அப்படின்றதே இல்லை. ஆனால் மரமாக பார்த்து வாங்க. ஏன்னா மரமாக பார்த்து வெல்கம் டு யுவர் ஃபேவரட் சேனல் அஸ்லம் பிஸ்னஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கோவை ஃபர்னிச்சர் வந்திருக்கோம். இவங்க கிட்ட எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது. ஓன் மேனுஃபேக்சராக இருக்காங்க. இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே வேறு லெவல் தரமான ப்ராடக்ட்டுங்க. காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க ப்ளைவுடு இந்த மாதிரி தூளை இதுன்னு மிக்ஸ் பண்ணாமல் முழுக்க மரத்திலே செஞ்சு கொடுக்குறாங்க. ரேட்டும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. இவங்க கிட்ட இருக்கக்கூடிய குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே அசந்துருவீங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொன்று ப்ராடக்ட்டுமே செம்ம குவாலிட்டியாக இருக்குது. இருக்கலாம், நார்மல் மரமாக இருக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் என்ன எதிர்பார்க்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க கஸ்டமைசேஷனும் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ பொதுவாக ஒரு கல்யாணத்துங்களா இருக்கலாம், அல்லது வேறு என்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ உங்கள் மனசில் என்ன வச்சுருக்கீங்களோ அது அத்தனையும் இவங்க ஒரு வடிவமாக கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதுதான் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷல். இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்டோட ஸ்பெஷல்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நல்ல ஒரு தரமான கட்டல். அந்த தரமான கட்டல் வந்து எப்படி பார்த்து வாங்கணும், எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கணும், எந்த அளவுக்கு லைஃப் இருக்கும் அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்னிச்சர் வாங்க போகும்போது என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, அவங்க ஒரு நேமா இருக்காங்களா, அவங்க என்ன காம்போ கொடுக்குறாங்க, என்ன ஆஃபர் கொடுக்குறாங்க, என்ன டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, என்ன வண்டி வாடகை ஃப்ரீ பண்ணுறாங்க, என்ன பட்ஜெட்டில் லோ பட்ஜெட்டில் கொடுக்குறாங்க அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. நல்ல விஷயம் தான் வந்துட்டு. பட் இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட பைசா போட்டால் தான் நல்ல ஃபர்னிச்சர் நம்ம வீட்டுக்கு வரும் அப்படின்றத மறந்துடுறாங்க. ஆனால் நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லோ பட்ஜெட்னாலும் குவாலிட்டியை நல்ல தரமாக கொடுக்குறோம். அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க. ஆயுத வணிகர் அஸ்லாம் கான் தங்களை சந்திக்க வந்திருக்கிறார்.
துருக்கியில் சுத்திகரித்து பார்சிய தேசத்து அறிஞர்களால் உருவாக்கப்பட்ட இருமுனை தல்வார். அதுக்கு என்னப்பா? எது வேண்டும் என்றால் இந்த உயிர் நண்பன் அஸ்லாம் நண்பன் இருக்கிறான் என்பதை மறக்க வேண்டாம். ரைட் விடு. இந்த மாதிரி கட்டல் தமிழ்நாட்டில் யார் ஒருத்தரும் கொடுக்க முடியாது. என்ன விஷயம் அப்படின்னாக்கா 3க்கு 6 கால் இந்த பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் பலகை போட்டு இங்கே பாருங்க படுக்கிற இடம் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பலகையில் தான் கொடுக்குறோம். நிலாம்பூர் தேக்குன்னு சொல்லுவோம். வந்துட்டு இந்த நிலாம்பூர் தேக்குனால கொடுக்கறதுனால எல்லாரும் நினச்சிக்குவீங்க வந்துட்டு என்னடா இது பலகையில் கொடுக்குறாங்க ரொம்ப ஹைலைட்டாக காமிக்கிறாங்க இதோட காஸ்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னாக்கா வெறும் 7,500 ரூபாயிலிருந்து 9,000 ரூபா வரைக்கும் நம்மகிட்ட கட்டில் 3க்கு 6 கால் இருக்குது. அதுவும் இல்லாமல் வித்தவுட் பெட்டு நீங்கள் இலகம் பஞ்சு வேணுமா ஃபோம் பெட் வேணுமா ஸ்ப்ரிங் பெட் வேணுமா எதை கேளுங்க எல்லாமே குவாலிட்டியாக தான் இருக்கும். இந்த டிரான்ஸ்ஃபரில் போகிறவங்க வீடு காலி பண்ணி வீடு சின்னதாக இருக்குது ரூம் சின்னதாக இருக்குது எங்களுக்கு பீரோ வைக்கணும் வாஷிங் மிஷின் வைக்கணும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வைக்கணும் இதெல்லாம் பக்கத்தில் ஒரு கட்டல் போடணுங்க 2 பேர் தாராளமாக படுக்கணும் அப்படின்னாக்கா 4க்கு 6 கால். இந்த 4க்கு 6 கால் கட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் லைஃப் வரும் இல்லை ஒரு 5 வருஷம் லைஃப் வரும். யார் ஒருத்தர் ஒரு 40 வருஷம் லைஃப் வர மாதிரி கொடுக்கவே மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு அப்படி கொடுத்தா அடுத்த பொருள் விற்க முடியாது கடை எழுத்து போட்டு. ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி நோக்கமே இல்லை. காசையும் சம்பாதிக்கணும் மனுஷாலையும் சம்பாதிக்கணும். அந்த ஒரு நோக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேலைப்பாடுகளை இதில் எந்த இடத்துலையுமே குறைக்கிறது இல்லை. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா செட்டிநாடு காரைக்குடி புதுக்கோட்டை பட்டுக்கோட்டை இந்த மாதிரி ஆட்களை வச்சு தரமாக செஞ்சுட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லைங்க வந்துட்டு நீங்கள் உலகத்தில் எங்கே வேணாலும் கட்டில் வாங்குங்க மோகன்ராஜ் கடையில் தான் வாங்கணும் இங்கே தான் வாங்கணும் அங்கே தான் வாங்கணும் அப்படின்றதே இல்லை. ஆனால் மரமாக பார்த்து வாங்க. ஏன்னா மரமாக பார்த்துவாங்க. யார் ஒருத்தரும் 4க்கு 4 கால் போட மாட்டாங்க. செட்டிநாடு போல்டுகளை போட்டு இந்த கட்டில் என்ன வெயிட் வரும்ன்றீங்க 80 கிலோ வருங்களா? 120 கிலோவுக்கு 1 கிலோ கம்மியானாலும் கட்டில் சும்மா எடுத்துட்டு போங்க. சரி சரி சரி. ஏன் அப்படின்னாக்கா இன்னைக்கு 4க்கு 6 கால் கட்டில் பில்டிங் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்குன்றத காட்டிலும் பேஸ்மெண்ட் தான் மெயினாக பார்க்கணும். பேஸ்மெண்ட் மெயினாக ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லை அப்படின்னாக்கா ஸ்ட்ராங் இருக்காது. ஆனால் இந்த ஸ்ட்ராங்குக்கு என்ன செய்கிறோம் மரத்தோட திக்னஸை வெயிட் அதிகம் போடுறோம். பெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5,500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இந்த 5,500 ரூபாய்க்கு கொடுக்குற பெட்டு என்ன சார் லைஃப் இருக்குமா சார் இந்த சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கேன்னு கேட்டாக்கா இது லைஃப் இல்லை அப்படின்னாக்கா 5 வருஷம் கேரண்டி தரும். இருக்கிற இடம் பள்ளமாக இல்ல உடையுதோ ரிட்டர்ன். சரி சரி. நீங்கள் சொல்லும்போது ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன் சார். சொல்லுங்க. அதாவது மிச்ச இடத்துல என் வீட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே பிளைவுட் தான் போடுவாங்க அதிகபட்சம். அதுவும் ஒரு சில நேரத்தில் உள்ளே போவோம். ஆனால் நீங்கள் வெறும் கட்டையில முழுக்க செஞ்சு கொடுக்குறீங்கன்னு சொல்லி இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஆமாம் சார். என்ன அப்படின்னாக்கா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆட்களை சம்பாரிச்சா போதும் சார். அவங்க போய் 10 பேரை கூட்டியாந்துருவாங்க. ஆமாம் 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 கண்டிப்பாக. எதுக்கு 10 பேரை கூட்டியாருவாங்க? அடிக்கிறதுக்கு இல்லை வாங்குறது. சரி சரி சரிங்களா? அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்றது தான் ஒரே எண்ணம். இதனுடைய ரேட்டை சொல்லலேன்னு வச்சுக்கோங்களேன் கமெண்ட்ஸில் போட்டு கிழிச்சிடுறாங்க. அதனால ஆமா சொல்லிடுவோம் வந்துட்டு 9,000 13 ரூபா இருக்கும். என்ன சார் 9 சொல்றீங்க 13 சொல்றீங்க ஏதாவது ஒன்று சொல்லுங்க 9 சொல்லுங்க இல்ல 13 சொல்லுங்க. அதுவும் இல்லை இதுவும் இல்லை. என்ன சார் செய்யுது என்ன நீங்க டிசைன்ஸ் எடுக்கிறீங்களோ என்ன கஸ்டமைஸ் கேட்குறீங்களோ அதை பொறுத்து காசு. சரிங்களா? வந்துட்டு பாலிசி எதுவுமே பண்ணாம இருக்கு பண்ணி தான் கொடுப்போம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அங்க போடுற சாப்பாடு என்ன அங்க போடுற சாப்பாடு அங்க பிடிச்சிருக்கிற கல்யாண மண்டபம் அங்க பண்ணிருக்கிற டெக்கரேஷன் என்னங்க பொண்ணு மாப்பிள்ளை போட்டிருக்கிற ட்ரெஸ் இதுக்கெல்லாம் மேலே ரொம்ப ஹைலைட்டாக இருக்கிறது அவங்க வச்சிருக்கிற சீர்வரிசை பொருட்கள். அந்த சீர்வரிசை பொருட்களில் மனுஷரை பார்த்து பிரமிக்கிற மாதிரி இருக்கிறதுனாக்கா இந்த மாதிரி கட்டல் ஃபுல் அண்ட் ஃபுல் பலகையிலேயே கொடுக்குறோம். என்னங்க கஸ்டமைஸ் கேட்குறீங்களா? பொண்ணு மாப்பிள்ளையோட இன்ஷியல் வேணுமா அப்பா அம்மாவோட இன்ஷியல் வேணுமா இல்லை இந்த இடத்தாண்ட பறவை வேணுமா என்ன வேணாலும் கேளுங்க. மரத்தை கிள்ளி போடுறதில்ல அள்ளி போடுறேன் டாப்பாக செஞ்சு தரேன். வந்துட்டு இதனுடைய சைஸ் வந்து என்ன அப்படின்னாக்கா 5க்கு 6 கால். இந்த கட்டில் வந்து 18,000 ரூபாயில இருந்து 22,000 ரூபா வரைக்கும் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. வந்துட்டு இதில் ஒவ்வொரு டிசைன்ஸ் இருக்குது. வந்துட்டு பெட்டோட காஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 6,000 ரூபா வரும். 6,000 ரூபாயிலேருந்து 8,500 ரூபா வரைக்கும் நம்மகிட்ட ஸ்ப்ரிங் மேட்ரஸ் இருக்குது. வந்துட்டு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன கட்டில் அப்படின்னாக்கா ரேஷன் கார்டு கட்டல். ரேஷன் கார்டு கட்டலாம். ஆமாம் சூப்பர். ரேஷன் கார்டு கட்டல் அப்படின்னாக்கா நீங்கள் திகைக்காதீங்க. இருந்துக்கிட்டு என்னடா இது சொசைட்டியில் போய் வாங்கணும் மாட்டுக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம கடையில் வந்து தான் வாங்கணும். என்ன அப்படின்னாக்கா ரேஷன் கார்டுன்றது வீட்டில் 4 பேர் இருப்பாங்க 3 பேர் இருப்பாங்க 2 பேர் இருப்பாங்க. நீ கீழே படுத்துக்கோ நான் மேலே படுத்துக்கிறேன் இடம் இல்லைன்னு வாங்க. அந்த மாதிரி விஷயங்களுக்கே இதில் இடம் இல்லை. சரிங்க. என்னங்க ஃபுல் அண்ட் ஃபுல் 4 பேர் என்னங்க தாராளமாக 4 பேர் படுத்துக்கலாம். வந்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே மெமரி ஃபோம் இருக்குது ஸ்ப்ரிங்கு ஃபோம் இருக்குது எல்லாமே இருக்குது. சைஸ் வந்து 6க்கு 6 கால். படுக்கிற இடம் பலகை. இதனுடைய காஸ்ட் எவ்வளோ அப்படின்னாக்கா
23,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபா வரைக்கும் இருக்கு. சரி சார். டிசைன் தாங்க மாறும். இப்போ டிசைனை பற்றி நீங்கள் சொன்னீங்க, பேர் பொண்ணு மாப்பிள்ளை பேர் போட்டு கொடுக்குறேன், மயில் வேணுமா குயில் வேணுமா யானை வேணுமா என்ன வேணாலும் போட்டு கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா இது எப்படி சார் பாசிபிள்? இப்போ மரத்தில் வச்சு பண்ணுறீங்க நீங்கள், பிளைவுட்னா கூட அதே இதே வச்சு மிஷின் வச்சு பண்ணுறாங்கன்னு சொல்லுங்க. நான் காஸ்ட்டும் ஓரளவு ஈக்குவலாக இருக்குது, அதே சமயத்தில் என்ன டிசைன் வேணாலும் உங்களால் பண்ணி கொடுக்கணும்னா எப்படி பாசிபிள் இது? இப்போ உங்க தாத்தா இருக்காரு இல்லைங்களா, அவரோட போட்டோவை மட்டும் கொடுங்க. இல்லை சார் மன்னிச்சுக்கோங்க, இல்லை அவர் போயிட்டாரு. இல்லைன்னா என்ன, போட்டோ இருந்துச்சுன்னா கொடுங்க. அந்த போட்டோவை அப்படியே தத்ரூபமா உருவம் மாறாம கிளியரா எடுத்து அப்படியே கட்டல்ல பதிச்சு கொடுக்குறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா மனுஷனையே பிரிஞ்சு ஆஞ்சு பேஞ்சு அளவுக்கு வந்துருச்சு டெக்னாலஜி. இன்னைக்கு வந்து இந்த உருவம் பதிக்கிறதா ஒரு பெரிய விஷயம், அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயங்க. நீங்கள் என்ன அனிமல்ஸ், பட்டர்ஃப்ளை வேணுமா, டைகர் வேணுமா, எலிஃபெண்ட் வேணுமா, என்ன கேட்டிங்கனாலும் கட்டாயம் நம்ம போட்டு கொடுப்போம். அதுக்கெல்லாம் என்ன சார் சார்ஜஸ் ஆகுது? ஒன்றுமே கிடையாது. என்ன சார்ஜஸ்? ஒன்றுமே கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா இந்த கடைக்காரங்க ஷோரூம்காரங்க தான் அந்த மாதிரி காசை பிடுங்குறாங்கன்னா நம்மளது ஃபேக்ட்ரி அந்த மாதிரி விஷயங்களுக்கே இடம் இல்லை. நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இப்போ கல்யாணத்துக்கு பொதுவாக கட்டில் சீர்வரிசை கொடுக்கறதுங்கிறது வழக்கமானது. அப்போ பார்த்தா அந்த பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோவே பண்ணி கொடுத்துடலாம் போல இருக்கே. நீங்கள் சொல்ல என்ன வேணாலும் போட்டு கொடுக்கலாம். நாலு அளவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த மாதிரிலாம் செய்கிறத காட்டில் ஒரு அனிமல்ஸ் போட்டுக்கலாம். ஓ, நல்ல ஒரு 2 பறவை போட்டுக்கலாம். சரி. என்ன இந்த மாதிரிலாம் போட்டுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், காலத்தால் அழியாதது. புரியுதுங்களா? வந்துட்டு அதை காட்டிலும் பாலிஷ் வந்து எதுவுமே பண்ணாமல் இருப்போம். அவங்க டார்க்காக கேட்குறாங்க, லைட்டாக கேட்குறாங்க, இல்லைங்க எனக்கு மேட்டு ஃபினிஷிங் கேட்குறாங்க, சைனிங் கேட்குறாங்க, கிளாஸி கேட்குறாங்க, எதை கேட்குறாலும் போட்டு கொடுக்கலாங்க. ஏன்னாக்கா நம்மளது ஷோரூமோ கடையோ கிடையாது, 1 ஃபேக்ட்ரி. என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்ட்ரின்றதுனால அவங்களுக்கு எஸ்டி கொரியர் ஆட் ஸ்டைலில் நடக்காது முடியாதுன்னு எதுவுமே இல்லை. என்ன கேட்டாலும் நடக்கும் கண்டிப்பாக. அதாவது விஞ்ஞானம் வளராத காலத்திலேயே மரத்தில் அவ்வளவு டெக்னாலஜியை பண்ணோம். இன்னைக்கு டெக்னாலஜி ஏகப்பட்டது வளர்ந்துருச்சு, இன்னைக்கு பிரித்து மேய்ஞ்சிடுறோம்ல. கண்டிப்பாக. ஏன்னா இப்போ 2-3 டிசைன் பார்த்தோம் இல்லையா, வேற எது டிசைன்ஸ் இருக்கானா? இதெல்லாம் காமிச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த கட்டவரில் வச்சு இந்த வீடியோவை தள்ளிடுவாங்க. அதனால ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்கிறேன். டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள், இதெல்லாம் 4 அடி கட்டல். இதில் என்ன மாதிரி நீங்கள் கேட்குறீங்களோ ஒவ்வொரு டிசைன்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் கட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டிசைன்ஸ் கேட்டிருக்கிறாங்க, இது ஒரு டிசைன்ஸு, இது ஒரு டிசைன்ஸு, இதெல்லாம் லாஜிக் ரெடி ஆகிட்டு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தூத்துக்குடிக்கு ஒரு கஸ்டமரு பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு, தை மாத கல்யாணத்துக்கு இப்பயே வாங்கி வச்சிடறாரு. இதெல்லாமே ஒவ்வொரு மாடலுங்க. ஏன்னா ஒவ்வொரு மாடலில் இருந்துக்கிட்டே இருக்கு கட்டலை பொறுத்தவரை. இந்த தனுஷ் ஸ்டைல் தானே இது வில்லு கிடையாது, இது உத்ராஜம். பார்த்தீங்கன்னாக்கா அவங்க டிசைன்ஸ் கொடுத்தாங்க, அந்த டிசைன்ஸை தான் இதில் பண்ணியிருக்கிறோம். வந்துட்டு பாருங்க, உங்களுக்கு பாருங்க. கிளிக்கிறீங்க ஏன் பொண்ணு மாப்பிள்ளைக்கு போகிறது? ஏன் கிளிக்கிறீங்க? நான் பார்க்காடி பரவாயில்லண்ணே. ஏங்க நீங்க பாக்குறீங்கன்னு கிளிக்கலைங்க. ஓ, மக்களுக்கு வந்து பாத்தீங்க இருந்தாலும் பொண்ணு மாப்பிள்ளைக்கு போதுங்கிறீங்க, அதை வேஸ்ட் பண்ணாம என்ன ஒரு கவர் தானங்க கிழிச்சுக்கலாம், பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி சைனிங்க யாருமே செய்ய முடியாதுங்க. பெருமைக்கு சொல்லலை, நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்றதுக்கு செம்ம கிராண்டா இருக்குண்ணே. உண்மையாலுமே ரொம்ப அட்ராக்டிவா இருக்குண்ணே இந்த மாடல் பார்க்கும்போது. என்னங்க மக்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒருத்தர் நல்ல பிளான் போட்டு கொடுத்தாரு, அவருக்கு ஒன்று செஞ்சுட்டேன், எனக்கு ஸ்டாக் ஒன்று இருக்கட்டும்னு சொல்லி அது ஒன்று செஞ்சுட்டேன். சரிங்களா? வந்துட்டு அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா டிசைன்ஸ் வந்து ஏகப்பட்டது இருக்கு. இவ்வளவுதான் இல்லை, வியாபாரிகளும் வராங்க, வீட்டு கஸ்டமர்ஸும் வராங்க. நாங்கள் வியாபாரத்துக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் வீட்டு கஸ்டமர்ஸ் நிறைய பேர் கேட்கறதுனால நாங்க இல்லைன்னு மறுக்கிறது இல்லை. அதனால என்ன செஞ்சிட்டோம், வீட்டு கஸ்டமர்ஸ் நிறைய இப்ப வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா உண்மையாலுமே ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும் இந்த இடத்துல, உங்களோட குவாலிட்டி எல்லாமே வேற லெவலில் இருக்குது. ஆனால் ஃபர்னிச்சர்னு சொல்லுவாங்க, உள்ளே எப்படி இருக்குன்னு தெரியாமல் இருக்கும். ஆனால் இது வந்து ஒரிஜினல் கட்டையில் தேக்கில் செஞ்சது அப்படின்னு, அதாவது கண்ணை மூடிக்கிட்டு சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்குது. கை வச்சு பார்த்தாலே அந்த அளவுக்கு குவாலிட்டி தெரியும். இதில் பாலிஷ் பண்ணலன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு என்ன ஆச்சரியப்படுவீங்க? ஓ, இது பாலிஷே பண்ணலையா? பாலிஷ் பண்ண கிடையாது. மக்கள் என்ன கலரில் கேட்குறாங்கன்னு அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சாய்ஸுக்கு விட்டுடுறோம். இன்னும் பாலிஷ் பண்ணாமலே இவ்வளோ ஷைனிங்காக இருக்கு. இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது ஒரு திவானுன்னு பண்ணுறோம், இது ஒரு லாஜிக்கு போகுது. இந்த திவான்லாம் 5500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். திவான் என்னங்க, இன்னைக்கு ஒரு ஸ்டூல் கூட பண்ண முடியாது. இன்னைக்கு ஸ்டூல் வாங்கினா இன்னைக்கு 2500 ரூபா வருது. இன்னைக்கு ஒரு ஆள் படுக்கிற திவான் 5500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். திவானும் நம்மகிட்ட எடுத்துக்கலாம், ஆர்டரும் கொடுக்கலாம், இல்லை எப்படினாலும் செஞ்சுக்கலாம். அதுக்கிட்ட மக்களே ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன், நான் ரொம்ப மிகையாக பேசுகிறேன் அப்படின்னா நீங்கள் யாரும் நினச்சிடாதீங்க. உண்மையாலுமே இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே ஒரிஜினல், அதாவது கட்டையில் பிளைவுட்ல செய்யாமல், மரத்தூளில் செய்யாமல், ஒரிஜினல் கட்டையிலையும் தேக்கு இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறதுனால இவங்களோட ப்ராடக்ட் ஒவ்வொன்றுமே நின்று பேசும். அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குது, அது நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். இருந்தாலும் நான் டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து சொல்கிறேன், ரொம்ப குவாலிட்டி அருமையாக இருக்குங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோஃபா
இன்னைக்கு வந்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு பொருளுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மக்கள் வாங்குற காசு வந்து விரயமாகக்கூடாதுன்றதுனால நாங்கள் என்ன செய்கிறோம், 5 இன்ச்சஸ் லெக்கு, அதே 5 இன்ச்சஸில் ஹேண்டில், என்னங்க அதே 5 இன்ச்சஸில் ஹேண்டிலும் லெக்கும் போட்டாலுமே மரம் வந்து ஏகப்பட்ட லாஸ் ஆகும். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு விஷயத்தை அடங்கியிருக்கு. இது வந்து எலிஃபெண்ட்டோட ஹேண்டில், எலிஃபெண்டோட ஹேண்டில். அந்த எலிஃபெண்ட்டை எதனால கட்டுவோம், செயின்ல தான் கட்டுவோம். அந்த செயினை மையமா வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் இது எல்லாமே செயின் ஆட்டம் போட்டு கீழே பேரிங்கு, என்னங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பேரிங் மாதிரி மாடலில் போட்டு கொடுக்குறோம். என்ன சார் இதுக்கு இவ்வளோ ஹைலைட் கொடுக்குறீங்களே, இதனுடைய காஸ்ட் என்ன சார், ஒரு 40,000 45,000 சொல்வீங்களா அப்படின்னாக்கா வெறும் 18,000 இருந்து 22,000 வரைக்கும் இந்த மாடல் சோஃபா எங்கள்கிட்ட இருக்குது சார். வந்துட்டு அது மட்டும் இல்லை, நீங்கள் கஸ்டமைஸ் நீங்கள் எப்படி கேட்டாலும் அதையும் செஞ்சு தரதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாலிஷ் பண்ணாமல் தான் இருக்குது. பாலிஷ் பண்ணாமலே சீலர் போட்டதே இவ்வளோ மினுக்குது அப்படின்னாக்கா இன்னும் பாலிஷ் நீங்கள் என்ன கலரில் கேட்குறீங்களோ அந்த கலரில் பாலிஷ் போட்டு தருவோம். ஒரு விஷயம், இது செஞ்சாங்களா செதுக்குனாங்களா என்னென்ன, இது இவ்வளோ டிசைன் பண்ணியிருக்கீங்க, ஒரு சோஃபாவில் இவ்வளோ அதாவது மெனக்கடல் பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் அந்த கலைநயத்தை கொண்டு வந்ததும் இல்லாமல் ஹிஸ்ட்ரியை கொண்டு வந்துருமீங்களே, இந்த யானை சங்கிலி இவ்வளோ டீட்டெயில் கொண்டு வந்திருக்கீங்கன்னா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இதுக்கு மேலே இங்கே பாருங்களேன், இந்த பூவெல்லாம் எவ்வளோ ஒரு மெனக்கடல், அதுவும் பாலிஷ் பண்ணாமலே இவ்வளோ ஷைனிங் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. எனக்கு உண்மையாலுமே ரொம்ப வியப்பாக இருக்குன்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும்போதே பார்க்கும்போதும். அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 80-85 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேப்பை, கம்பு, களி இந்த மாதிரி விஷயங்களை சாப்பிட்டு இன்னைக்கு உலக புகழ்பெற்ற ஓவியங்களையும் ஒவ்வொரு சிலைகளையும் வடிச்சிருக்காங்க வந்துட்டு. அப்போ ஏன் அந்த ஆட்கள்லாம் எங்கே போனாங்க, என்ன ஆனாங்கன்னு சொல்லி அவங்கெல்லாம் இந்த தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை, மாயவரம், இது மயிலாடுதுறை இந்த மாதிரி பகுதியில் கலைநயமாக உள்ள ஆட்களை கொண்டுட்டு வந்து இந்த மாதிரி சோஃபாவை படைக்கும். என்னங்க, அதனால தான் எங்களுக்கு இந்த அளவுக்கு ஒர்க்கிங் ஃபினிஷிங் எல்லாமே தரமாக வந்திருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு நாங்கள் கொடுக்க முடியுது. ரெண்டாவது வந்து மரங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த இடத்துலையுமே ஐயோ அவ்வளோ மரம் ஆகுது இவ்வளோ மரம் ஆகுது அப்படின்றது நாங்கள் நினைக்கிறதே இல்லை. மரத்தை எங்களை தொழிலை பொறுத்த வரைக்கும் கிள்ளி போடுறதுல அள்ளி போடுறோம். ஸ்டாக்கு பொறுத்த வரைக்கும் எங்ககிட்ட எனி டைம் 40 செட்டு 50 செட்டு பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஸ்டாக் இல்லைன்றதே இல்லை. அது மட்டும் இல்லை, அதுக்கு என்ன குஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மோல்டடு குஷன். அந்த மோல்டடு குஷன் எவ்வளோ தரமாக தரோம் அப்படின்றத இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜிப்பு டைப்பு. இந்த ஜிப்பு டைப்பில் உள்ள என்ன டேபிள் துடைக்கிற ஃபோம் இருக்காது, எல்லாமே ரப்பர் பால் தான் இருக்கும். இந்த ரப்பர் பால் தானே அப்படின்றதுனால நாங்கள் காஸ்ட் அதிகமாக வைக்கிறது இல்லை. ரீசனபிளான ப்ரைஸ் 10 குஷன் 6,500 கொடுக்குறோம். இதில் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க வந்துட்டு, சார் எங்களுக்கு ஓல்டு சோஃபா இருக்குது, ஓல்டு கட்டில் இருக்குது, ஓல்டு உட்டன் பீரோ இருக்குன்றீங்க. அதெல்லாம் தப்பே இல்லைன்னுட்டு உங்கள்கிட்ட என்ன ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ் எக்ஸ்சேஞ்ச் இருக்கோ அதை கொடுத்துட்டு 2 வீலர் 4 வீலர் எதுவாக இருந்தாலும் நம்ம கட்டாயமாக நம்ம எக்ஸ்சேஞ்சு வருஷம் 365 நாளுமே எடுக்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு தரமான டீப்பாக்கெல்லாம் வெளியே நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு ஷோரூமோ கடையோ நீங்கள் போனீங்க அப்படின்னாக்கா 12,000 12,500 13,000 10,000 இப்படி வாங்குவாங்க. எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீப்பா 3,500, இந்த டீப்பா வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4,800, இந்த டீப்பா பார்த்தீங்கன்னா 4,000, இந்த டீப்பா பார்த்தீங்கன்னாக்கா 5,500. ஒவ்வொரு ரேட்டில் ஒவ்வொரு இந்த டீப்பாலாம் நீங்கள் வெளியே 12,000 13,000 சொல்லுவாங்க. எங்ககிட்ட என்ன ரேட்டு கொடுக்குறோம், நாங்கள் வெறும் 7,500 இந்த டீப்பாவை கொடுக்குறோம். டீப்பாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்கு எனி டைம் எங்ககிட்ட 20 டீப்பா 30 டீப்பா எனி டைம் ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். இதில் இன்றைக்கி 50,000 ஒரு லட்ச ரூபா வரைக்கும் கொண்டாந்தீங்க அப்படின்னாக்கா ஒரு வீட்டையே ரெப்பிடலாங்க. இதில் புதுசாக ஒரு கார்டன் சேருன்னு போட்டிருக்கோம். இந்த கார்டன் சேரை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதிக பேர் வந்து யூஸ் பண்ணுறதில்ல, அதிக பேர் கேட்குறதில்ல. ஏன் அப்படின்னாக்கா இன்றைக்கி கார்டன் சேர்னா என்னன்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த வார்த்தைகள் மறையக்கூடாது, மக்களோட மனசில் தங்கணும் அப்படின்றதுக்கோசரம் இந்த மாதிரி ஒரு கார்டன் சேரை செய்கிறோங்க. ஏன் அப்படின்னாக்கா வயசானவங்க, காலை ஆப்ரேஷன் பண்ணவங்க, தாட்டியானவங்க உட்கார கொள்ள எந்திரிக்க ரொம்ப சௌரியமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதில் கிஷன்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாத ஒரு கார்டன் சேர் தான். இதனுடைய காஸ்ட் என்ன அப்படின்னாக்கா 9,500 12,000 வரைக்கும் இருக்குது. இதில் கஸ்டமைஸ் நீங்கள் எப்படிலாம் கேட்குறீங்களோ அப்படிலாம் நாங்கள் செஞ்சு தரதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். தாட்டியானவங்க உட்கார்றதுக்கு ஒரே ஒரு சேர் மட்டும் கேட்குறீங்கல்ல, அந்த ஒரு சேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரேட்டுன்றதே நாங்கள் வைக்கலைங்க. வித்தவுட் குஷன் 2,500 கொடுங்க, ஒரு சேரை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. இந்த சேர் அந்த சேர் இப்படி சேர் அப்படி சேருன்றதே கிடையாதுங்க. இதில் இங்கே பாருங்கள், இன்றைக்கி ஒரு 3 சேர் இதில் டெமோவுக்கு போட்டு வச்சுருக்கோம். இந்த 3 சேரில் நீங்கள் எந்த மாதிரி சேர் கேட்டீங்கனாலும் 2,500 வயசானவங்க அப்படின்றதுனால நாங்கள் எங்களோட
ஃபேக்ட்ரியில் அந்த ஆஃபரை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். வந்துட்டு இது எவ்வளோ நாளைக்கு வேணாலும் இருக்கும் அப்படின்றத சொல்ல முடியாது. ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். 2500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சரிங்களா? இது 50,000 55,000 சொல்லுவாங்க. எங்ககிட்ட என்ன காஸ்ட் அப்படின்னாக்கா வெறும் 25,000 28,000 வரைக்கும் எங்ககிட்ட இந்த டைனிங் டேபிள். கண்ணாடி 1/2 இன்ச்சஸ் கண்ணாடி போடுறோம். இதில் என்ன மாதிரி டிசைன்ஸ் வேணுமோ அந்த மாதிரி டிசைன்ஸை கொடுப்போம் வந்துக்கிட்ட. அது மட்டும் இல்லைங்க சார், எங்களால் 25,000 30,000 ரூபாய்க்கெலாம் டைனிங் டேபிள் வாங்க முடியாது சார், கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக சொல்லுங்கள் அப்படின்னாக்கா இந்த மாதிரி டைனிங் டேபிள் இதில் எப்படி நீங்கள் கேட்குறீங்களோ கஸ்டமைஸ் கேட்குறீங்களோ அந்த மாதிரி நாங்கள் போட்டு தருவோம். சேர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்க மரத்தில் செய்யப்பட்ட ஒரு சேரை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இன்றைக்கி தேக்கு வார்த்தையில் தான் கேட்க முடியும், இல்லை சினிமாவில் பார்க்க முடியும். நிஜத்தில் பார்க்குற ஒரே இடம் எங்கே அப்படின்னாக்கா நம்ம கோவை ஃபர்னிச்சர் ஃபேக்ட்ரியில் தான் பார்க்கலாம். நாங்கள் தாங்க உட்காந்து தயாரிக்கிறோம். அது மட்டும் இல்லை, இருந்துக்கிட்டு காசு கொடுத்தா வாங்க முடியாத பொருட்கள் எதுவுமே இல்லைங்க. ஆனால் இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினல் தேக்குனால் செய்யப்பட்ட நல்ல ஃபர்னிச்சர்கள் எங்கே கிடைக்கும் அப்படின்னாக்கா எங்களோட ஓன் ஃபேக்ட்ரியில் தான்றதை இதை நான் ஒரு பெருமையாக பேசிக்கிறேங்க வந்துக்கிட்டேன். ஏன் அப்படின்னாக்கா இன்றைக்கி காசை கொடுத்தாலும் நல்ல மரங்களை கொடுக்கறதுக்கு ஆட்கள் இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்க மரத்தில் செய்யப்பட்ட இந்த பொருட்களை எங்களோட ஃபேக்ட்ரியில் கொடுக்குறோன்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆனந்தம் சந்தோஷம் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இதெல்லாம் லாங் லைஃப் வரும், 50 இயர்ஸ் லைஃப் வரக்கூடிய ஒரு 3 சீட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 16,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். யார் ஒருத்தரும் 3 சீட்டரை பிரித்து கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நாங்கள் பொறுத்த வரைக்கும் என்ன செய்கிறோம், 3 சீட்டர் மட்டும் கொடுக்குறோம். வந்துட்டு இதில் 3 சீட்டர் வேணா வாங்கிக்கலாம், இதில் 3 சீட்டர் வேணா வாங்கிக்கலாம். எப்படி நீங்கள் கேட்குறீங்களோ அப்படி கொடுக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். வந்துட்டு இந்த 3 சீட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே தேக்கு, நிலாம்பூர் தேக்குனால் செய்யப்பட்டது தான். வந்துட்டு கேரளா சோஃபாவில் உங்களுக்கு கார்னர் சோஃபாவும் தரோம். இதில் கார்னர் சோஃபா இருக்குது, இடம் இல்லாத வசதினால இந்த சைடில் போட்டிருக்கோம். வந்துட்டு இந்த கார்னர் சோஃபா வெளியே எங்கே வாங்கினீங்கனாலும் 50,000 52,000 வரும். எங்ககிட்ட 26,000 28,000 வரைக்கும் கார்னர் சோஃபா இருக்குது. இந்த மாதிரி ஒரு பெட்டு நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. என்ன ஒரு விஷயம் அப்படின்னாக்கா கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குதுங்க. வந்துட்டு அது மட்டும் இல்லை, வந்துட்டு இதில் என்ன சைஸ் வேணும், 3 கார் வேணுமா, 4 கார் வேணுமா, 5 கார் வேணுமா, 6 காரைகள் வேணுமா, என்ன சைஸ் நீங்கள் கேட்குறீங்களோ அந்த சைஸில் கம்பெனி பெட்டிலேருந்து எல்லாமே ஃபோம் பெட்டு வரைக்கும் எல்லாமே இருக்குதுங்கன்ட்டு. ஃபோம் பெட்டு தானே கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்றதுனால குவாலிட்டி எந்த இடத்துலையுமே கம்மியாக இருக்காது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீடிய நாட்கள் வரக்கூடிய நல்ல பொருட்களை தாங்க இந்த இடத்துல கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். வந்துட்டு இந்த குவாலிட்டி என்றைக்குமே வந்து நாங்கள் கம்மியாக கொடுக்காம நல்ல தரமாக கொடுக்கறதுனால எங்களுக்கு என்றைக்குமே வார்த்தைகளுக்கோ பொருளுக்கோ அழிவில்லைன்றதை இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். தூக்குனாங்குருவி கூட மாதிரி இத்தனை தொங்க விட்டுருக்கீங்களே, இதை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை. இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து தேடி அலையக்கூடாது. 10 பொருள் நம்மகிட்ட எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 10வது பொருளுக்கோசரம் இன்னொரு கடைக்கு போகக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் நம்ம என்ன செஞ்சிடறாங்க, வந்துட்டு கொண்டாந்து போட்டுடுறாங்க. போட்டுட்டு அவங்களுக்கு ஒரு ஜாமான் இல்லைனாலும் அவங்களுக்கு என்ன செஞ்சிடும், ஜிபே பண்ணி விட்டுறோம். 2வது இதுல எல்லாம் பெருத்த லாபங்களே கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா இதுல என்ன போடுறாங்களோ அந்த ரேட்டுக்கு நம்ம இது பண்ணி விட்டுறோம். என்ன ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 3,500 ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணி கொடுத்துருவோம். வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் என்ன சர்ப்ரைஸில் இருக்குது? பொதுவாக பெண்கள் அதிகம் விரும்பக்கூடிய ஒரு விஷயம், அப்படின்னாக்கா அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்களுடைய பொருட்களை, அன்றாட பொருட்கள், யூஸ் பண்ணுற பொருட்களை வச்சுக்கிறதுக்கு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நீங்கள் அட்டையில், தூளில், MDFல பார்த்துருப்பீங்க. எங்களோட ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை ஒரு சேலஞ்சு ரெக்கார்டாக எடுத்துக்கிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மரத்துலேயே கொடுக்குறோம். என்னங்க, இன்னைக்கு யாரும் மரத்தில் கொடுக்க முடியாது. ஏன்னா அது ஒரு வேலைன்னு நினச்சிருவாங்க. அதையும் நாங்கள் ஒரு பொருட்டாக மதித்து அதையும் ஒரு பொருளாக நினச்சி நாங்கள் என்ன செஞ்சிடறோம், மரத்துலேயே கொடுக்கணும். அதனால் அந்த பொருள் எங்ககிட்ட அழிவில்லை. வாங்கி கொடுத்தோம் அப்படின்னாலே இது எங்கள் அம்மாச்சி சிறுவாட்டு காசில் வாங்கி கொடுத்தது அப்படின்னு நாளைக்கு சொல்லிக்கிற அளவுக்கு பொருள் இருக்கும். ஓகே சார், இவ்வளோ வுட்டு இதெல்லாம் தயார் பண்ணுறது எங்கே சார் தயார் பண்ணுறீங்க நீங்கள்? தயார் பண்ணுறது எல்லாமே இங்கே தாங்க இங்கே தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த கொரோனா டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்களை வந்து கஸ்டமர்ஸ் வந்து என்ன செஞ்சிடறாங்க, ஜன்னல் வாசக்கால் எங்கள் வீட்டு வேலை கபோர்டுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறதுனால எங்களோட யூனிட்டை இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட ஒரு இடத்த எடுத்து வாடகைக்கு எடுத்து அதில் போட்டு ஒரு 12 கார்பெண்டர்களை வச்சு அவங்களோட ஃபேமிலியை அங்கேயே கொண்டாந்து வச்சு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். வந்துக்கிட்ட நம்ம ஸ்ட்ரிக்டாக இருக்க போகிறதெல்லாம் கிடையாது. மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பொருட்களை இந்த தலைமுறைகளுக்கு கொடுத்தோம்னா தான் இனி வர தலைமுறைகள் அதை யூஸ் பண்ணுவாங்க. மரம்னா என்னான்னு தெரியும். மக்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி மரத்தில் கொடுக்குற ஃபர்னிச்சர்களே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி 10,000 ஸ்கொயர் ஃபீட்டு 15,000 ஸ்கொயர் ஃபீட்டை இடத்த வாடகைக்கு எடுத்து பல மாநிலங்கள்லேருந்து அட்டை, தூளி, MDFன்னு வாங்கியாந்து அதுகளுக்கு நல்ல ஒரு விளம்பரத்தை கொடுத்து அதை மக்களுக்கு திணிக்கிறாங்களே கண்டி நல்லதை கொடுப்போன்றது மக்கள் மனசில் நினைக்கிறதில்ல.
சரி சார், நான் ஒரு ஃபைனலாக எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது, அதை நான் கேட்டுறேன். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக எல்லா இடங்களும் கடைகளில் ஃபர்னிச்சர்னு ஒன்று கிடைக்குது இல்லைங்களா? இப்போ அங்கே இல்லாமல் உங்ககிட்ட வந்து வாங்கும்போது, ஏன்னா நீங்கள் ஒரு மேனுஃபேக்சராக இருக்கீங்க, எந்த அளவுக்கு உங்ககிட்ட டிஸ்கவுண்ட் இருக்கும், எவ்வளோ விலை கம்மியாக இருக்கும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? டிஸ்கவுண்ட்ன்றதை காட்டிலும் குவாலிட்டின்றதை கட்டாயமாக எங்ககிட்ட இருக்கும். உங்ககிட்ட நான் எப்போல்லாம் இன்டர்வியூக்குன்னு சொல்லி வரணும், அப்போல்லாம் உங்களை பார்த்து ரொம்ப வியப்பேன். காரணம் என்னன்னாக்க, நீங்கள் கொடுக்கக்கூடிய குவாலிட்டியும் அதை மக்களுக்கு டெமோவாக காட்டுறீங்க பாருங்க. அந்த விதத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு தனிமையை சொல்லி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் நினச்சி வியந்திருக்கேன். ஸோ அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. உங்களோட குவாலிட்டி எந்த அளவுக்கு உண்மையாக சொல்லி பேச முடியும் அந்த அளவுக்கு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அந்த வகையில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு சார். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஓகே சார், ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. உங்களோட சப்ஸ்கிரைபருக்கு வந்து மிக பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஓகே சார், நன்றி. நம்ம இப்போ கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கோவை ஃபர்னிச்சர்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இவங்ககிட்ட இருக்கக்கூடிய குவாலிட்டி எல்லாமே நான் இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், சொல்லிட்டேன். நான் இப்போ என்னென்ன சொன்னேனோ அது எல்லாமே 100% இவங்ககிட்ட இருக்குது. நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணலாம், அது இல்லாமல் டைரெக்டாக வந்து விசிட் பண்ணி நீங்கள் அவங்களோட ப்ராடக்ட்டை செக் பண்ணி வாங்கலாம். ரெண்டுக்குமே இவங்க அலோவ் பண்ணுறாங்க. இவங்க வந்து ஓன் மேனுஃபேக்சராக இருக்கிறதுனால இவங்ககிட்ட வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவும் டிஃப்ரெண்ட் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பாக கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற பயனுள்ள உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Aslam. நன்றி.